வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இஸ் ஆல் அபவுட் வியாம் முல்டருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக் ஆடி இருக்காரு. 367 நாட் அவுட் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே இன் செகண்ட் டெஸ்ட் மேட்ச். நம்மள ஒரு ஸ்டேஜ்ல என்ன நினைச்சோம்னா பிரெயின் லாரா ரெக்கார்ட் 400 அவர் அச்சீவ் பண்ணிடுவாரு, ஏன் ஈவன் 500 கூட அடிப்பாரு தோணுச்சு. ஏன்னா டே 2ல அவ்வளவு ஓவர்ஸ் பேலன்ஸ் இருந்தது. ஆனா வியாம் முல்டர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 367 ரன்ஸ் அவர் இருக்கும்போது அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு கேப்டன் பண்றாரு இந்த சீரீஸ்ல. எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி இவர் ஏன் டிக்ளேர் பண்ணிட்டாருன்னு. இதை பத்தி ஷான் போலர் கூட வந்து பாத்தீங்கன்னா முல்டர் கிட்ட கேட்டிருப்பாரு. அப்ப முல்டர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெக்கார்டு வந்து பிரெயின் லாராக்கு சேர்ந்தது, அது என்னைக்குமே இருக்கணும். சோ அந்த ரெக்கார்டு அடிக்கணும்னு எனக்கும் ஆசை இல்ல. அதே மாதிரி என்னோட டீம் மேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நான் 367ல வந்து டிக்ளேர் பண்ணதுக்கு தே வர் சோ ஹாப்பி பிகாஸ் பிரெயின் லாரா அது ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் நாக் அவர் விளையாண்டது அந்த 400. லெட் இட் பி வித் ஹிம், எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன் ஃபியூச்சர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நான் 350க்கு மேல அடிச்சாலுமே 400 அடிக்க மாட்டேன், நான் இதே மாதிரி தான் டிக்ளேர் பண்ணுவேன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ நிஜமாவே அவருக்கு ஒரு தங்கமான மனசுலாம் இல்ல, டவுட்டே இல்ல. பட் ஸ்டில் ரெக்கார்ட்ஸ் ஆர் பவுண்ட் டு பி ப்ரோக்கன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை மிஸ் பண்ணிட்டாரோன்ற மாதிரி தோணுச்சு.